Hello friends, welcome to Satish Photography YouTube channel. இன்னைக்கு நம்ம வந்து unboxing வீடியோ பார்க்க போறோம். ஒண்ணு இல்ல ரெண்டு மொபைல் மாடல்ஸ் பார்க்க போறோம். 10000 ரேஞ்சில இருந்து 15000 ரேஞ்சுக்குள்ள இருக்க ரெண்டு மாடல் வந்து நான் unboxing and first look கொடுக்கிறேன். வீடியோ பாருங்க. Thank you. RealMe C21 அப்படின்ற மொபைலோட unboxing and first look பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸோட ரெண்டு சைடில் என்ன போட்டிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா RealMe C21 ஒரு பெரிய போல்ட் லெட்டர்ஸில் போட்டிருக்காங்க. பேக் சைடில் தான் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh மேசிவ் பேட்டரி, 6.5 inch லார்ஜ் டிஸ்பிளே, அப்புறம் இன்ஸ்டன்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், 13 மெகாபிக்சல் AI ட்ரிபிள் கேமரா, பவர்ஃபுல் ப்ராசஸர் அண்ட் 3 கார்ட் ஸ்லாட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சேம் அந்த சைடிலும் ஒரே மாதிரி தான் இருக்குது. பாட்டமில் வந்து பில் டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து அன்பாக்சிங் பண்ணுறேன். ரீசெண்டாக விட்டுருக்க RealMe பட்ஜெட் ஃபோன்ஸ் அதில் அந்த கேட்டகரியில் வர ஃபோன் இது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 11000குள்ளே இருக்கும். நான் இதோட பெஸ்ட் பை லிங்க்கும் நான் போஸ்ட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன ஒரு புக்லெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து எஜெக்ட் பின்னும் அப்புறம் மேனுவலும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா டிரான்ஸ்பரண்ட் கேஸ் ஆர் எக்ஸ்ட்ரா கேஸ் எதுவுமே கொடுக்கல, டைரெக்டாக மொபைல் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் வந்து மொத்தம் 2 கலர்ஸில் வருது, கிராஸ் பிளாக் அண்ட் கிராஸ் ப்ளூன்னு சொல்லிட்டு. இது வந்து ப்ளூ வெர்ஷன். மொபைல் வந்து கொஞ்சம் நல்லா சாலிடாக தான் இருக்குது. இது அப்புறமா இதை பற்றி கொஞ்சம் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். பாக்ஸ் உள்ள வழக்கம் போல் ஹெட்செட் எதுவும் கொடுக்கல, பேட்ரி கொடுத்துருக்காங்க. 10 வாட் ஃபாஸ்ட் சார்ஜ் பேட்ரி கொடுத்துருக்காங்க. நல்லா அது பல்கியாக இருக்குது, OnePlus சார்ஜர் மாதிரி பல்கியாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு எதுவும் இல்லை எக்ஸ்ட்ராவாக. ஒரு குவாலிட்டியான C டைப் கேபிள் மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா ஃபோனோட லுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து டிஸ்பிளே வந்து 6.5 inch நல்லா பெருசாக இருக்குது. இந்த பட்ஜெட்டுக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் இது வந்து LED கிடையாது, AMOLED கிடையாது, IPS LCD 400 nits டைப் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ரெசல்யூஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, 720x1600 பிக்சல்ஸு. PPI பார்த்திங்கன்னா 270 PPI டென்சிட்டி தான். அண்டு இதோட மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா OS வந்து Android 10 வருது, RealMe UI தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் சிப்செட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்னாப்ட்ராகன் கிடையாது, MediaTek Helio G35 12nm அந்த சிப்செட் கொடுத்துருக்காங்க. CPU வந்து ஆக்டோகோர் 4x2.3 GHz Cortex A53, அப்புறம் 4x1.8 GHz Cortex A53. இந்த ரெண்டு இதில் வருது. இதில் வந்து 2 வேரியண்ட்ஸில் வந்திருக்கு இந்த மாடல். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 3GB ரேமோட 32GB இன்டர்னல் மெமரி ஒரு வேரியண்ட்டும், 4GB ரேமோட 64GB ஒரு வேரியண்ட்டும் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு எது பட்ஜெட்டுக்கு செட் ஆகுமோ பார்த்து அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஆனால் 4GB ரேம் வாங்குறது தான் அட்வைசபிள். இப்போ இருக்க நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஸ்க்கு 3GB வந்து அந்தளவுக்கு பத்தாதுன்னு எனக்கு தோணுது. அப்புறம் இன்டர்னல் மெமரியும் பார்த்தீங்கன்னா 32GB, அதனால் செகண்ட் வெர்ஷன்லேயே நீங்கள் போகிறது பெட்டர். அண்டு இதோட கேமராவை பற்றி பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு இது தான் கொடுத்துருக்காங்க. 13 மெகாபிக்சல் f2.2 வைட் ஆங்கிள் லென்ஸு, அப்புறம் 2 மெகாபிக்சலில் மேக்ரோ லென்ஸ் ஒன்று, அப்புறம் 2 மெகாபிக்சலில் ஒரு டெப்த் லென்ஸ். அது வந்து போர்ட்ரேட்ஸ்லாம் எடுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அண்டு இதோட ஃபீச்சர்ஸ் ஒன்றும் பெருசாக இல்லை, HDR பனரோமா LED ஃப்ளாஷ் தான் இருக்குது. வீடியோ வந்து 1080p 30 fps இவ்வளோ தான் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமராவும் பார்த்தீங்கன்னா 5 மெகாபிக்சல் f2.2 வைட் ஆங்கிள் கேமரா. ஃபீச்சர்ஸ் வந்து HDR பனரோமா இருக்குது. சேம் வீடியோ வந்து 1080p 30 fpஸில் தான் இருக்குது. லவுட் ஸ்பீக்கர் இருக்குது, அப்புறம் 3.5mm ஜாக்கும் இருக்குது. ஸோ அதுவும் ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன். இப்போ வர நிறைய ஃபோன்ஸ்க்கு 3.5mm கொடுக்கறது இல்லை, டேரெக்டாக C டைப் கொடுக்குறாங்க. அதை விட இது பெட்டரான ஒரு ஆப்ஷன் தான். மற்றபடி இதில் வந்து பெருசாக ஒன்றும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு இல்லை.
சென்சார்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டு ரியர் மவுண்டடில் இருக்குது, அப்புறம் ஆக்சிலரோமீட்டர், ப்ராக்சிமிட்டி, அப்புறம் காம்பஸ் இருக்குது. இப்போது ஃபோனோட சைட் பட்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேம் ஒரே சைட்லேயே வந்து உங்களுக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க, வால்யூம் ராக்கர்ஸ் ஆன் ஆஃப் பட்டனும். ஸோ நீங்கள் வந்து இந்த சில பவுச்சஸ்லாம் போடும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். க்ளோஸ்டு பவுச்சஸ் போடும்போது இந்த சைடு மட்டும் பட்டன்ஸ் இருக்கிறதுனால இந்த சைடில் ஒன்றுமே இருக்காது. ஸோ அது வந்து ஈஸியாக இருக்கும். அது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான் சொல்லுவேன். ஸோ இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த ஃபோனை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே இருக்குது, சாலிடாக இருக்குது குவாலிட்டி. நெக்ஸ்ட்டு என்ன மொபைல் நம்ம அன்பாக்சிங் அண்ட் ஃபஸ்ட் லுக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரெட்மியில் நோட் 10 அப்படின்ற மாடல். இதுவும் வந்து 15,000 ரேஞ்சுக்குள்ளே இருக்க ஒரு மாடல் தான். ஆனால் தான் இந்த 2 மாடல் மட்டும் இன்றைக்கி நான் அன்பாக்சிங் வந்து சொல்லலான்னு பார்க்குறேன். ஃபஸ்ட் இந்த பாக்ஸில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் நம்பர் 1 பிராண்ட் அப்படின்னு மேலே வந்து நல்லா ஹைலைட் பண்ணி போட்டிருக்காங்க. அண்டு கீழே பார்த்தீங்கன்னா அதோட டிஸ்பிளேவை பற்றி மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. AMOLED டிஸ்பிளே, சூப்பர் AMOLED டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு பாக்ஸோட சைடில் பார்த்தீங்கன்னா Redmi Note 10 அப்படின்னு வந்து நல்லா போல்டாக போட்டிருக்காங்க. போத் லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்லேயும் அதான் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பேக் சைடு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi Note 10 அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா 6.43 inches ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டாட் டிஸ்பிளேன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து அவங்க ஸ்பெசிஃபிகேஷனாக ஃபஸ்ட்டு இதுலேயும் கொடுத்துருந்தாங்க. அண்டு 48 மெகாபிக்சல் AI குவாட் கேமரா, அப்புறம் 5000 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் Qualcomm Snapdragon 678 ப்ராசஸர் சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சில் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் வர மொபைலில் இதுவும் ஒன்று. ஸோ அது ரொம்ப முக்கியமானது. ஸோ நெக்ஸ்ட்டு அன்பாக்சிங் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஓப்பன் பண்ண உடனே வந்து நம்மளுக்கு மொபைலை ஃபஸ்ட்டு மேலே வச்சுருக்காங்க. இதை லாஸ்ட்டாக பார்ப்போம். நெக்ஸ்ட்டு என்ன இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுலேயும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஹெட்செட் கொடுக்கல, எல்லாமே காசு கட்டிங் தான் பண்ணுறாங்க. இது உள்ள ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. அதில் வந்து வாரண்டி கார்டு அண்டு மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதில் சிம் எஜெக்ட் டூலும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க அந்த டிரான்ஸ்பரண்ட் பேக் கேஸ். நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது, நல்லா பிராண்டட் குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க சார்ஜர். இது வந்து உங்களுக்கு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சார்ஜர். இது 50% வந்து 25 மினிட்ஸ்லேயே ஆகிடும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் 100% வந்து 74 மினிட்ஸில் ஆகிடும் அப்படின்னு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா பல்கியாக தான் இருக்குது சார்ஜர். அண்டு பார்த்திங்கன்னா டைப்-C கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்றும் இதில் டிஃபால்ட்டாக இப்போ எல்லா மொபைலுமே அப்படி தான் வருது. நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு ஒன் பை ஒன் பார்ப்போம். இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா இப்போது மொபைலை பற்றி பார்க்கலாம் ஒன் பை ஒன். இந்த மொபைல் வந்து உங்களுக்கு IP53 டஸ்ட் அண்ட் ஸ்ப்ளாஷ் ப்ரொடக்ஷனோட வருது. ஃப்ரண்ட்டில் கிளாஸ் அண்டு பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. இதில் நல்லா 6.43 inches டிஸ்பிளேன்றதுனால நல்லாயிருக்கு. ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080x24. பேக் சைடில் குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் வந்து ஜஸ்ட் ஒரு சிம் ட்ரே மட்டும்தான் இருக்குது. இதில் வந்து வேறு எதுவுமே கிடையாது. பாட்டமில் பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க அண்டு டைப்-C கேபிள், அப்புறம் வந்து ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. சேம் இந்த சைடில் மட்டும்தான் ரெண்டுமே இருக்குது, வால்யூம் ராக்கர் அண்ட் ஆன் ஆஃப் பட்டன். சேம் அந்த மொபைல் மாதிரி தான் இதுவும் டிசைனிங் இருக்குது. டாப்பில் வந்து வேறு எதுவும் ஸ்பெஷலாக இல்லை, ஸ்பீக்கரோட இது மட்டும்தான் இருக்குது. அண்டு மொபைல் ஆன் பண்ணுவோம். இதோட என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 11ஓட வருது அண்டு MIUI 12.5 OSோடு இது வருது. ஸோ நல்லாவே உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக ஸ்பீடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா லேட்டஸ்ட்டு OSோடு இது வந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து Qualcomm Snapdragon 678 சிப்செட்டு. CPU பார்த்தீங்கன்னா ஆக்டா கோர் 2x2.2 GHz Cryo 460 கோல்டு அண்ட் 6x1.7 GHz Cryo 460 சில்வர் கொடுத்துருக்காங்க. GPU வந்து Adreno 612. அண்டு இதில் வந்து கார்ட் ஸ்லாட் இருக்குது. ஸோ நீங்கள் SD கார்டு வந்து போட்டுக்கலாம். இதில் வந்து மொத்தம் 3 வேரியண்ட் வருதுங்க. அதில் வந்து என்னென்ன வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 4GB ரேமில்
64GB மெமரியோட ஒன்று, அப்புறம் சேம் 4GB ரேமில் 128GB மெமரியோட ஒன்று, அப்புறம் 6GB ரேமில் 128GB மெமரியோட வருது. இதோட பெஸ்ட் பை லிங்க்ஸு நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு எது பெட்டராக இருக்கோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இதோட கலர்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஷேடோ பிளாக்கு, ஃப்ராஸ்ட் ஒயிட்டு, அப்புறம் வந்து அக்வா க்ரீன். இந்த 3 கலர்ஸில் வருது. பேட்ரி வந்து லிப்போ பேட்ரி 5000 mAh நான் ரிமூவல் பேட்ரி தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து 33 வாட் சார்ஜர் இருக்கிறதுனால 50% வந்து 25 மினிட்ஸில் ஆகிடுது. நான் ஏற்கனவே அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் இதோட கேமராவை பற்றி பார்ப்போம். கேமரா வந்து இதில் வந்து ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா குவாட் கேம் 48 மெகா பிக்சல், மெயின் கேமரா வந்து f1.8 விட வருது வைட் ஆங்கிள். அதுக்கு அடுத்து இருக்கிறது 8 மெகா பிக்சலில் f2.2 அல்ட்ரா வைடு, அப்புறம் 2 மெகா பிக்சலில் மேக்ரோ ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்புறம் 2 மெகா பிக்சலில் டெப்த் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அது போர்ட்ரேட் மோட்ஸ் எடுக்கும்போது நல்லாயிருக்கும். ஃபீச்சர்ஸ் வந்து ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை. அதே மாதிரி எல்இடி ஃப்ளாஷு, HDR பனோரமா தான் இருக்குது. வீடியோ வந்து 4K வந்து 30 FPS வரைக்கும் எடுக்கலாம். 1080p வந்து 30 and 60 FPSல எடுக்கலாம். அண்டு செல்ஃபி கேமரா பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இதுதான், 13 மெகா பிக்சல் கேமரா, வைட் ஆங்கிள் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர்ஸ் வந்து HDR தான். வீடியோ வந்து 1080p 30 FPSல வருது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, 3.5mm ஜாக் இருக்குது. ஸோ நீங்கள் ஹெட்செட் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாடல் பிடிச்சிருந்தா இதை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நான் பெஸ்ட் பை லிங்கை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சதீஷ் ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல். இந்த 2 மாடலுக்குமே நான் வந்து பெஸ்ட் பை லிங்க்ஸை வந்து என் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அதை பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.